கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையும் போராட்டமும் நம்மளை பயத்திலையும் கவலையிலையும் அழுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாளாவது அமைதியாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்கலான்னா முடியவே இல்லைன்னு புலம்புறவங்க அநேகம் பேர். என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோன்ற கவலையும் பயமும் ஆட்கொண்டவர்களாகவே தூக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் தவிச்சிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையேன்னு ஏங்குறவங்க இங்கே ஏராளம் ஏராளம். இந்த உலகத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா எல்லாத்தையுமே திறந்து சந்நியாசம் போனாதான் முடியும்னு நினைக்கிறவங்க ஏராளம் பேர். அமைதி தேடி அலையக்கூடிய மனுஷங்களில் ஒருத்தரா நீங்கள். அதுக்கான வழி இருக்குது. இன்னைக்கு இந்த சிந்தனை பகுதியை கொஞ்சம் நேரம் எடுத்து படித்து கற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கே நீங்கள் சமாதானமான மனநிலையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒரு விவசாயி. அமெரிக்காவுடைய வடக்கு பகுதியில் ஒரு சின்ன பண்ணை வீட்டில் இருந்தார். பல ஆண்டுகளாக தன்னுடைய கையில் ஒரு கடிகாரம் கட்டியிருந்தார். அவரை பொறுத்தவரை அது வெறும் கை கடிகாரம் கிடையாது, சென்டிமெண்ட். பல நல்ல தருணங்கள், வெற்றிகள் அவருக்கு நிகழ்ந்ததுக்கு அந்த கடிகாரம்தான் காரணன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஒரு நாள் பண்ணை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை கவனிச்சாரு. அவர் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை காணோம். உடனே பரபரப்பாகி தன்னுடைய விவசாய கிடங்குக்குள்ளே போய் தேட ஆரம்பிச்சாரு. எவ்வளவு நேரம் தேடியும் கடிகாரம் கிடைக்கவே இல்லை. கவலையோட வெளியே வந்தார். அவருடைய கிடங்குக்கு வெளியே சில சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. டே பசங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சின்ன பசங்க ஓடி வந்தாங்க. இந்த கிடங்குக்குள்ளே என்னுடைய கடிகாரம் காணாமல் போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அருமையான பரிசு ஒன்று தருவேன்னு சொல்லி சொன்னார். எல்லா பசங்களும் துள்ளி குதிச்சுக்கிட்டு அவருடைய வேளாண் கிடங்குக்குள்ளே ஓடினாங்க. எல்லாரும் உள்ளே போய் அங்கேருந்து வைக்கோல், புல், பூண்டு, இண்டு இடுக்கு விடாமல் தேடியும் அது கிடைக்கவே இல்லை. சோர்ந்து போனவங்களா வெளியே திரும்பி வந்தாங்க. விவசாயி கிட்ட மன்னிச்சுக்கங்க ஐயா, எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் தயங்கி தயங்கி ஒரு சின்ன பையன் அவர் பக்கத்தில் வந்தான். ஐயா, எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் அந்த கடிகாரம் கிடைக்குதான்னு முயற்சி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னான். அந்த சின்ன பையன் கிடங்குக்குள்ளே போனான். கதவை சாத்திக்கிட்டான். அவன் உள்ளே நுழைஞ்சு 15 நிமிஷம் கழித்து அங்கேருந்து வெளியே வந்தான். கதவு திறக்கப்பட்டுச்சு. அவன் கையில் காணாமல் போயிருந்த அவருடைய கடிகாரம் இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். தம்பி, நீ மட்டும் எப்படி சரியாக கடிகாரத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டார். ஐயா, நான் உள்ளே போய் ஒன்றுமே செய்யலை. கிடங்குக்கு நடுவில் கண்ணை மூடி உக்காந்துட்டேன். 5 நிமிஷம் அப்படியே காத்திருந்தேன். அந்த அமைதியில் கடிகாரத்தோட டிக் 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 அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்த திசைக்கு போனேன், கடிகாரத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, மன அமைதின்ற 2 எழுத்து வசப்பட்டா போதும், எதுலையும் எங்கேயும் வெற்றி தான். ஆனால் எல்லாருக்கும் ஈஸியாக அது வாய்க்கிறது இல்லை. பரபரப்பான மனம் கொண்ட ஒருத்தரை விட மன அமைதி உள்ளவங்க சிறப்பாக சிந்திப்பாங்க. எல்லாத்தையும் அறிஞ்ச ஒருத்தர் எதுக்கும் அஞ்சாமல் இருக்கும்போது மட்டுமே மன அமைதி கிடைக்கும். பயம், கவலை, பதட்டத்தோடு இருக்கிறவங்க நிச்சயம் அமைதியாக இருக்க முடியாது. இதை தான் வேதம் விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. என்ன நடந்தாலும் ஒருத்தரால் அமைதியாக இருக்க முடியுமா? ஆமாங்க, அவர் தேவனிடத்துல உறுதியான விசுவாசம் உள்ளவராக இருப்பாருன்னா அது சாத்தியமே. இதை நாம் நன்கு அறிஞ்ச சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சங்கீதம் 91 சொல்லுது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவாரு, எல்லாவற்றையும் சரியாக செய்வார். என்னை பாதுகாத்து என்னை பலப்படுத்தி எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு சீயோனில் சேர்க்கிறவராக இருக்கிறதுனால நான் மன அமைதியாக இருக்கிறேன்னு யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அவங்க விசுவாச பாதையில் நல்லா வளர்ந்தவங்க. என்ன நடந்தாலும் அதை என் கண்கள் காணும், ஆனால் அதனால் எனக்கு ஆபத்து இல்லைன்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அது ஆபத்து போல தோணினாலும்
முடிவு நன்மையாக இருக்கிறதுனால நான் பதறது இல்லைன்ற எண்ணத்தை நம்ம வளர்க்கணும். எது வந்தாலும் எனக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய தேவன் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன்ற திட நம்பிக்கை நமக்கு வேணும். தினமும் கொஞ்ச நேரத்தை இந்த சிந்தையோட மனசை அமைதிப்படுத்த செலவழிச்சு பாருங்க. எதிர்வரக்கூடிய காலத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியமாக அமைதியாக வாழ முடியும். கர்த்தர் தாமே உங்களை எல்லா சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் அனுதினமும் நடத்துவாராக. ஆமேன்.